राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। உத்தமமான சுவாமி ராமானுஜர் திருக்கடல் மல்லை ஸ்தலசயன பெருமாளையும் திருவளவெந்தை பிரானையும் நன்னா சேவிச்சு அனுபவிச்சார். சேவிச்சவர் ஜோரா திருவிடவெந்தை திவ்ய தேசத்துக்கு வரார். திருவிடவெந்தை ரொம்ப அழகான ஒரு தமிழ் பெயர். ஆனா இன்னி காலகட்டத்துல திருவிடந்தை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கா. திரு இட எந்தை அதுதான் தமிழ் பெயர். திருவிடவெந்தை அழகா அந்த திருவிடவெந்தைக்கு சுவாமி ராமானுஜர் ஜோரா வரார். ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அழகான ஒரு திவ்ய தேசம் திருவிடவெந்தை. மெயின் ரோடு அப்படி ஜம்முன்னு அப்படி ஆர்ச்சோட அமக்களமா இருப்பார் பெருமாள். அழகான ஒரு கோவில். ஆச்சரியமா அந்த கோவிலுக்கு வரார் சுவாமி ராமானுஜர். அப்படி தூரத்துல கடல் நல்லா தெரியும். கடல் அலையெல்லாம் அடிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். ரொம்ப அழகான இடம். நிறைய சவுக்கு காடுகள்லாம் உண்டு. சவுக்கு மர காடுகள், முந்திரி காடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் திருவிடவெந்தை. அழகா அந்த திருவிடவெந்தை திவ்ய தேசத்துக்கு ராமானுஜர் வரார். அங்க இருக்கிற அந்த புஷ்கரணியில இறங்கி அழகா புரோக்ஷணம் எல்லாம் பண்ணிண்டு ஜோரா கோவிலுக்கு வரார். வாசல்ல நின்று அழகா தொழறார் சுவாமி ராமானுஜர். உள்ள நுழைஞ்சு ஜோரான ஒரு கொடிமரம், திருவிடவெந்தை கொடிமரம். அந்த கடல் மணல்ல நடக்கிற மாதிரியே ஒரு சுகம். திருவிடத்தை உள்ளுக்குள்ள திவ்ய தேசத்துக்குள்ள போனோம்னா அழகா உள்ள போறார். அற்புதமான பெருமாள் ராமானுஜர் அங்க இருக்கார், நிக்கிறார். நின்னுட்டு ஜோரா கோவில பிரதட்சணம் எப்படி வரார். முதல்ல வந்துட்டு அழகான அங்க ஒரு பின்னை மரம் உண்டு. ஸ்தல விருட்சம் புன்னை மரம்னு சொல்றது உண்டு. இந்த புன்னை மரத்தை பார்த்தார். நிறைய ஸ்திரீகள் புருஷர்கள்லாம் அப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கார். ராமானுஜர் அந்த புன்னை மரத்துக்கும் அழகா ஒரு கை கூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி அழகா பிரதட்சணமா வந்தார். வந்தவர் அந்த புன்னை மரத்தை பார்த்துட்டு சொன்னார் பக்த ஜனங்களிடத்துல, ரொம்ப விசேஷமான ஒரு புன்னை மரம் இது. ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம் இது. பெருமாள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பெருமாள் இவர். அற்புதமானவர் அப்படின்னு சொல்லி ஜோரா சொல்லிட்டு அழகா கோவிலுக்குள்ள வந்தார். திருவிடவெந்தை பிரான் நிக்கிற அழகு ஒரு தனி ஸ்டைல். வராகமூர்த்தியில ரொம்ப ஸ்டைலான அழகான காம்பீரியமான ஒருத்தர் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் திருவிடவெந்தை பிரான். வராகமூர்த்தி நிறைய பேர் இருக்கார். திருவனந்தபுரத்துல வராகமூர்த்தி உண்டு. ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி உண்டு. நிறைய இடங்கள்ல வராகமூர்த்தி இருக்கார். ஆனா அப்படி ரொம்ப ஸ்டைலான ஒரு வராகமூர்த்தி அப்படின்னா திருவிடவெந்தை வராகமூர்த்தி. ரொம்ப ஜோரா ராமானுஜர் அந்த திருவிடவெந்தை வராகமூர்த்தி அப்படி பார்த்தார். பார்த்துட்டு அழகா அந்த ஸ்தல புராணத்தை வைபவத்தை ஜம்முன்னு சொல்றார். ஒரு காலத்துல மேகநாதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு பலி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். பலி சக்கரவர்த்தி கிடையாது, பலி. ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி இல்ல, இவன் வேற பலி. மேகநாதன்ற ராஜாவுடைய பிள்ளை பலி.
அப்ப நிறைய அசுரர்கள்லாம் இருந்த காலகட்டம். அசுர பலி வேற, பிரகலாதனுடைய பேரன் பலி, அவன் சுயமே அசுரகுலத்தை சேர்ந்தவன், இவன் வேற. இப்ப தேவர்கள்லாம் அசுரர்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பலியின் இடத்துல ஒத்தாசை கேட்க வந்தான். நல்ல வீரன் இவன். அப்ப அவன் முதல்ல முடியாது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா வந்தார்கள். அசுரர்களும் கேட்கிறா, தேவர்களுமே கேட்கிறா. தோத்து போயிடுறார்கள் அசுரர்கள் எல்லாருமே. அப்ப திரும்பவும் பலியின் இடத்திலேயே வந்து அசுரர்கள்லாம் வந்து நீ சண்டை போடணும் எங்களுக்காக பிரார்த்திக்க, திரும்பியும் இவன் சரி ஒத்தாசை கேட்கிறார்களேன்னு சொல்லி அசுரர்களோட சேர்ந்து நின்று தேவர்களோட யுத்தம் பண்ணான். யுத்தம் பண்ணி நிறைய தேவர்கள் எல்லாம் கொண்டு குவிச்சு அசுரர்களை ஜெயிக்க வச்சுட்டான் பலி. உடனே அழகா எல்லாரும் அவனை கொண்டாடினார்கள். ஆனா அவன் மனசுக்கு இது சரியா படல. இவ்வளவு பேரை கொண்டுட்டோம், தேவர்கள் மேல ஒரு குத்தம் இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு நேர இந்த இடத்துக்கு வந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் காட்டுக்குள்ள. இது எல்லாம் ஃபுல்லா வராகபுரி, ஸ்ரீபுரி, நித்திய கல்யாணபுரி, இப்படி நிறைய பேர் உண்டு இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல வந்து நன்னா ஜோரா தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படி தவம் பண்ண ஆரம்பிச்சா நன்னா தவம் பண்ண உடனேயே பகவான் பிரத்யக்ஷமானார். வராகமூர்த்தியாகவே பகவான் பிரத்யக்ஷமானார். பிரத்யக்ஷமாய் உனக்கு என்ன வேணும்னா அவன் சொன்னான், எல்லா பாவங்களையும் நாசம் பண்ணி அழகா எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு பிரார்த்திச்சுட்டான். உடனே பகவானும் ஆச்சரியமா, பகவானை பார்த்தாலே பாபம் போயிடும் இல்லையா, பகவானும் அவனுடைய பாபத்தை எல்லாம் மாத்தி, ஏன்னா இந்த பாபங்கள் வந்து தானா போகாது, பாபம் புண்ணியம் இதெல்லாமே பகவானை பார்த்தோம் அப்படின்னா உடனே இல்லாமல் போயிடும். இல்லாட்டி என்ன ஆகும், நம்முடைய ஒவ்வொரு கர்மாவிலேயும் பாபமும் உண்டு புண்ணியமும் உண்டு. புண்ணியம் பண்ணும் பொழுதும் அதுலயும் ஒரு பாபம் உட்காந்துடும். இப்ப ஏதாவது யஜ்யம் எல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல அகம்பாவத்தோட எல்லாம் பண்ணா அது ராஜச யஜ்யம் ஆயிடும். அப்ப அதுல பாபம் வந்து சேர்ந்துடும். அதனால எந்த கர்மா பண்ணாலும் பாபம் புண்ணியம் இது ரெண்டும் ஒட்டிண்டே வரும். அப்ப இந்த பாப புண்ணியங்கள் இல்லாம போகணும் அப்படின்னா பகவானுடைய தரிசனத்தினாலே தான் அது நடக்கும். அழகா அவனுக்கு பாபம் புண்ணியம் ரெண்டும் போயிடுறது. பகவான் வராகமூர்த்தியா வந்து காட்சி கொடுத்து அவனுக்கு ஜம்முன்னு மோட்சம் கொடுத்தார். அந்த குளம்தான் வராக குளம்னு பெயர். அந்த இடத்துலதான் அவனுக்கு மோட்சமே கிடைச்சது. அப்படி பகவான் அந்த பலி அவனுக்கு மோட்சம் கொடுத்த இடம் இந்த திருவிடவெந்தை திவ்ய தேசம். அதனால பெருமாள் அங்க வந்தார், வராக குலத்துல நின்னார், மோட்சம் கொடுத்தார். அப்படின்ன உடனேயே நிறைய பேர் அந்த இடத்துல தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். வராகமூர்த்தியுடைய கிருபை கிடைக்கும், வராகமூர்த்தியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் தபஸ் பண்ணிருக்கு. அதே சந்தர்ப்பத்துல பத்ரிகாசிரமத்துல சரஸ்வதி நதி தீரம். இந்த சரஸ்வதி நதி தீரத்துல குனி அப்படின்னு ஒரு ரிஷி, அவர் ஜோரா அழகா தபஸ் பண்ணிட்டே இருக்கார். தபஸ் பண்ணி ஜம்முன்னு ஸ்வர்க்கம் போறார். அப்ப அவருடைய பெண் ஒருத்தி இருந்தாள். அவளும் சரி தானும் தபஸ் பண்ணி ஸ்வர்க்கம் போயிடலாம் அப்படின்னு தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். அப்ப நாரத மகரிஷி சொன்னார், அம்மா நீ கல்யாணம் ஆகாதவள், நீ கல்யாணம் பண்ணி குடும்பத்துல இருந்தாலே உனக்கு ஸ்வர்க்கம் சித்திக்கும், இப்படி உடல்ல வருத்தினா நீ தபஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. நம்ம இதிகாச புராணங்கள்ல பார்க்கலாம், தனியா பெண்கள் பெருசா தபஸ் பண்ணார்கள் அப்படின்னு கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தபஸ் பண்ணுவா, கல்யாணம் பண்ணிட்டு தபஸ் பண்ணுவா. மற்றபடி நேரடியா அப்படியே ஆண்கள்லாம் பிரம்மச்சரியமும் இருந்துட்டு அப்படியே தபஸ் பண்ணி போற மாதிரி ஸ்திரீகள் போகிறது இல்லை. அதனால நாரத மகரிஷி சொன்னார், நீ கல்யாணம் பண்ணிட்டு அழகா குடும்பம் நடத்து அப்படின்னு.
சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒத்துனுட்டா. உடனே அங்க இருக்க ரிஷிகள் எல்லார்கிட்டையும் கேட்கிறார் நாரதர், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொன்ன உடனேயே பல பேர் ஒத்துக்கல. அப்ப காலவ மகரிஷி, சரி நான் அழகா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துண்டார். ஜோரா கல்யாணம் நடக்கிறது. 2 பேரும் தாம்பத்திய வாழ்க்கை நடத்துற அழகா. அப்ப அவர்களுக்கு பகவானுடைய கிருபையினாலே 360 குழந்தைகள் பிறக்கலாம். 360 பெண் குழந்தைகள். நினைச்சு பாருங்க, ஒரு பெண் குழந்தைய பெற்றாலே கல்யாணம் பண்றது பெரிய விஷயம் அப்படின்னா, அந்த காலத்திலாம் சொல்லுவார், எத்தனை இவ்வளவு பெண்ணு பெற்றா அரசனும் ஆண்டி ஆயிடுவான்லாம் வசனம் உண்டு. அதுல 360 பெண்கள் பெற்றார். ஆனா அவர் தைரியமா இருந்தார். என்ன தைரியம்னா, எனக்கு என்ன, எனக்கு குழந்தைய கொடுத்தது பகவத் சங்கல்பம். அதுவும் 360 பெண் குழந்தைகளா கொடுத்து பகவானுக்கு 360 ஒன்னா பிறக்கிறதாம். எப்படி பஞ்சபாண்டவர் 100 பேர் பிறக்கிறான்னு சொல்றோம், அந்த மாதிரி 360 இவ்வளவு நடக்குமா அப்படின்னா ரிஷிகளுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. அவர் பார்த்தார் 360 தானே பெண் குழந்தைகள், அதனால என்ன ஆச்சு, ஜம்முன்னு கிருஷ்ணன் தான் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அதனால இந்த 360 பெண் குழந்தைகளையும் கூட கிருஷ்ணனுக்கு கொடுத்துருவோம் அவ்வளவுதான் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ற பட்சத்துல எத்தனை பொருள்களா இருந்தாலும், பகவானுக்கு நம்ம தான் சமர்ப்பிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சமா இருந்தா சந்தோஷப்படுவோமா, அதிகமா இருந்தா சந்தோஷப்படுவோமா? பகவானுக்கு இப்போ புஷ்பம் ஒரே ஒரு பூ வச்சா சந்தோஷமா, ஒரு 1000 பூ வச்சா சந்தோஷமா? 1000 பூ வச்சா ரொம்ப சந்தோஷம் இல்லையா? புரி ஜெகநாதனுக்கு ஒரு ஐட்டம் வச்சா சந்தோஷமா, 56 ஐட்டம் வச்சா சந்தோஷமா? 56 ஐட்டம் தானே சந்தோஷம், சப்பன் போக் தானே. அப்ப பகவானுக்கு கொடுக்கறதுனா ஒரு பொருள் எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கூடுதல் தானே. அப்ப காலவ மகரிஷி பார்த்தார், சரி பகவான் கொடுத்திருக்கான், இந்த குழந்தைகள் பகவானுக்கே சமர்ப்பணம், பகவான் எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கார். நாள் போயிட்டு இருக்கு, ஆனா கல்யாணம் நடக்கிற. ஆனா அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கார், பகவான் நிச்சயமா கைவிட மாட்டான் அப்படின்னு. அப்ப ஜோரா நிறைய பேர் கஷேத்ராடனம் போறவா போகும்பொழுது அவர்கிட்ட சொல்றா, நீ கவலையே பட வேண்டாம், எங்க ஊர் இருக்கு வராகபுரி, அழகான வராகமூர்த்தி அங்க பிரத்யட்சமாயி மோட்சம் எல்லாம் கொடுத்திருக்காரு, ரொம்ப சிரேஷ்டமான ஒரு இடம் அது, நீங்க அங்க வந்து ஜம்முன்னு தபஸ் பண்ணுங்கோ, அங்க இருக்கிற வராகமூர்த்தி உங்களுக்கு கிருப பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லி மனைவி 360 பெண் குழந்தைகள் எல்லாரையும் கூட்டு காலவ மகரிஷி இந்த வராகபுரிக்கு வந்துட்டார். வராகமூர்த்தி அங்க ராஜாவை காட்சி கொடுத்துட்டு அர்ச்சாவதார மூர்த்தியா இருந்து கிருப பண்ணிட்டு இருக்கார். அவரும் அழகா அங்கிருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார், வராகமூர்த்தி கிருப பண்ணணும் அப்படின்னு. அப்ப ஒரு நாள் அழகா ஒரு பிரம்மச்சாரி ஜம்முன்னு வரார். அழகா திவ்ய தேச யாத்திரையா அந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அந்த பிரம்மச்சாரியுடைய தேஜஸ் அப்படியே வசீகரிக்கிறது காலவ மகர்ஷிய. ஜம்முன்னு ஆசானு பகவா இருக்கான், முகம் ரொம்ப கலையா இருக்கு, பார்க்கறதுக்கே அதிரூப சுந்தரனா இருக்கான், சாட்சாத் மன்மதனாக. அப்ப காலவ மகர்ஷி சொன்னார், அப்பா எனக்கு ஒரு 360 பெண்கள் இருக்கா, அழகா நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு பிரம்மச்சரிய விரதத்தை முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னார். முதல்ல அதெல்லாம் மாட்டேன், நான் அவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் பிரம்மச்சாரியா தான் இருப்பேன் அப்படின்லாம் அவன் சொன்னான். அதுக்கப்புறமா 360 பெண்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல கடைசியில சரின்னு ஒத்துண்டாராம். என்ன ஆச்சரியம்னா 360 பெண்களுக்கும் இந்த பிரம்மச்சாரியை பிடிச்சிருந்தது. அத்தனை பேரும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போட்டி போட்டாளாம். யாராவது ஒருத்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா 360 பேரும் எனக்கு இவனை பிடிச்சிருக்குன்னுட்டாளாம். சரி அப்படின்னு விட்டார்கள். அழகா கல்யாணம், முதல் நாள் ஒரு கல்யாணம் நடந்தது, அடுத்த நாள் ஒரு கல்யாணம் நடந்தது, அடுத்த நாள் ஒரு கல்யாணம் நடந்தது. இப்படி 360 நாளும் 360 பெண்களா அந்த பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிட்டான். 360 நாள் கல்யாணம்னா உலகத்துல எந்த தகப்பனால முடியும் சொல்லுங்க? 360 ஆத்துல ஒரு கல்யாணம் அப்படின்னாலே அதுக்கு டென்ஷன், அதுக்கு முகூர்த்தம் பார்க்கணும், அதுக்கு தெரிஞ்சவா கிட்ட சொல்லணும்,
அதுக்கு விரதம் இருக்கணும், அதுக்கு கையில காப்பு கட்டணும். நினைச்சு பாருங்க, 360 கல்யாணம்னா ஒரு கல்யாணத்துக்கு நீ காப்பு கட்டி அழகா அடுத்த நாள் முகூர்த்தம்னா முகூர்த்தத்துக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணோட கல்யாணத்துக்கு காப்பு கட்டணும், அதுக்கு ரெடி ஆகணும், திரும்பி சாயங்காலம் நிச்சயதார்த்தம் வைக்கணும், அடுத்த நாள் காத்தால முகூர்த்தம். என்ன இன்னைக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் ஒரு கல்யாணம், அடுத்த நாள் ஒரு கல்யாணம், அடுத்த நாள் ஒரு கல்யாணம். நினைச்சு பாருங்க, 360 நாள் கல்யாணம்னா எவ்வளவு டென்ஷன் இருக்கும். நிஜமாவே காலவ மகிழ்ச்சியை சாஷ்டாங்கமா வந்து சேவிக்கலாம். பெண்ணபத்த அப்பாக்கள்லாம் காலவ மகிழ்ச்சி தான் நினைச்சுக்கணும். ஏன்னா எவ்வளவு தைரியம் வேணும் 360 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. 360 பெண்கள் அழகா கல்யாணம் திருஷ்டி போட்டு வச்சு 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 மாப்பிள்ளைக்கு அந்த இடத்துல திருஷ்டி போட்டு நன்னாவே செட்டில் ஆயிடுச்சு. அவ்வளவு தூரம் ஒரு நாள் திருஷ்டி போட்டு வச்சா பரவாயில்ல, டெய்லி ஒரு திருஷ்டி போட்டு. நினைச்சு பாருங்க, 360 முகூர்த்த புடவை, 360 முகூர்த்த வேஷ்டி, இத்தனையும் எடுத்து மாப்பிள்ளைக்கு டெய்லி கொடுக்கணும். டெய்லி கல்யாண சாப்பாடு, டெய்லி அலங்காரம், டெய்லி புஷ்பம், டெய்லி மாலை. விளையாட்டாது. அப்படி 360 நாளும் கல்யாணம், ஜோரா கல்யாணம். ஊர்ல இருக்கவாள்லாம் ஒரு வருஷம் சமைக்கிறதே விட்டுட்டா. அதான் கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் இருக்கே நல்ல சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி 360 நாளும் கல்யாணம். காத்தால மத்தியானம் ராத்திரி சாப்பாடு 360 நாளும். வாத்தியார்களுக்கு அந்த பிரகஸ்பதிகள்லாம் நல்ல டிமாண்ட். அவள்லாம் சொன்னா ஒரு வருஷம் எங்கேயும் போக வேண்டாம், இதே ஊர்ல இருந்தாலே போதும், நல்ல தட்சணை கிடைக்கும்னு சொல்லி அழகா உட்காந்து 360 கல்யாணத்துக்கு ஜம்முன்னு தட்சணை வாங்க ஆரம்பிச்சுட்டா. ஊரே எப்ப பார்த்தாலும் டெய்லி 360 கல்யாணம்னா டெய்லி வாழை மரம் கட்டி, டெய்லி மாவிளை தோரணம் கட்டி. விளையாட்டு கிடையாது, அவ்வளவு விஷயங்கள். நிறைய பேர் அந்த நாதஸ்வரம் ஊதுறவா அவா இவான்னு பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு புக் பண்ணி வச்சாச்சு. இங்க இருப்பா இங்க இருப்பா இங்க இருப்பா அப்படின்னு பந்தல் போடுறவன்ல இருந்து அத்தனை பேரும் 360 நாளும் அந்த வராகபுரியிலேயே இருந்தார்கள். முதல் பொண்ணு பேர் கோமளவள்ளி. அப்படி அழகா ஒவ்வொரு கல்யாணமாக ஒரு பொண்ணுக்கு ஒரு தாலி கட்டினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பொண்ணுக்காக தாலி கட்டுறா பாருங்க. இந்த பிரம்மச்சாரி பின்னாடி, இப்ப பிரம்மச்சாரி கிடையாது, அந்த ஒவ்வொரு நாளும் பார்த்தா 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி லைனா. என் தங்கைக்கு கல்யாணம், என் தங்கைக்கு கல்யாணம், அக்காக்களெல்லாம் லைனா நிக்கிறாளாம். அப்ப 360வது பொண்ணோட கல்யாணத்துக்கு 359 அக்காமார்களும் அவ பக்கத்துல நின்னுண்டு அப்படி கல்யாணம் நடக்கிறது. இப்படி 300 இது லோகத்துல மனுஷனால நடக்கக்கூடிய காரியமா யோசனை பண்ணி பாருங்க. சத்தியமா முடியவே முடியாது. மனுஷா அதை பண்றதும் பைத்தியக்காரத்தனம். ஒரு 360 நாள் என்னடா அந்த 360 நாள் கல்யாணத்திலையும் மாப்பிள்ளையுடைய முகம் பிரகாசமா ஆயிண்டே இருக்கு, பிரசன்ன வதனமா இருக்கார். 360 நாளும் கல்யாணம் ஆச்சு. அழகா அந்த கல்யாணம் ஆகிய ஒரு பேரு கடைசியில் நித்திய கல்யாண மூர்த்தினே பேர் வந்து கொடுத்தவருக்கு. அந்த 360 நாள் கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த 360 கன்னிகைகள் பக்கத்துல நிக்க இவர் ஜோரா நின்னார். 360 பெண்களையும் ஒன்னா ஆலிங்கனம் பண்ணி ஒரே ஒரே ஒரு ஸ்திரீயாக மாற்றினார். அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது இது ஸ்வயம் பகவான் அப்படின்னு. பல பேர் பலவிதமா பேசத்தானே செய்வார். ஆனா அத்தனையும் தாண்டி 360 கல்யாணங்களை காலவ மகரிஷி பண்ணி கொடுக்க எல்லா பெண்களையும் ஒன்னா சேர்த்து ஒரே பெண்ணாக மாற்றினார். ஜம்னு அவளை இடது பக்கம் தூக்கி வச்சுண்டு நின்னா. அடுத்த க்ஷணம் அந்த பிரம்மச்சாரியா வந்த இளைஞன் வராகமூர்த்தியாக நின்னார். 360 பெண்களை வீட்டு தூக்கணும்னா என்ன பண்ணாதனால ஒரு காலை தூக்கி அப்படி மடக்கி அப்படி நம்மளாம் கீழே நின்று சோஃபா மேல ஒரு காலை வச்சுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி காலை வச்சுண்டார். 360 பெண்களையும் தூக்கி ஒரு பெண்ணா வச்சுண்டார். அவர் காலை தாங்கிறதுக்காகவே ஆதிசேஷன் அழகா கூடவே அவர் கால் கீழ் அப்படி நின்றுட்டார். கூடவே ஆதிசேஷனுடைய பத்தினி அப்படின்னு சொல்ற, எனக்கு பேர் தெரியல ஆதிசேஷனுடைய பத்தினியுடைய பெயர். அவ 2 பேருமா அப்படி நிக்க பெருமாள் அவ ஸ்டூல் மேல அப்படி கால் வைக்கிற மாதிரி ஆதிசேஷன் மேல காலை வச்சுண்டு, சரியா கால்னா நேரடியா அவருடைய பாதம் ஆதிசேஷன் தலை மேல படாது, இந்த முட்டிக்கு கீழே முழங்கால அப்படி மடக்கி வச்சுருப்பார். இந்த பாதம் அப்படி தொங்கின்னு இருக்கும் வராகமூர்த்திக்கு. ஒரு கால் பூமியில. உன் பொண்ண என் பொண்ணதான் கட்டிப்பேன் ஒத்த காலில் நிக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா, இவர் 360 பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒத்த காலில் நிக்கக்கூடிய ஒருத்தர் இந்த ஆதிவராகமூர்த்தி. ஒரு கால் அப்படி நிக்கிறார், ஒரு காலம் மடக்கி அப்படி ஆதிசேஷன் மேல வச்சிருந்து அந்த பாதம் அப்படி தொங்கின்னு இருக்க. இடது பக்கம் அழகா 4 திருக்கைகள் சங்கம் சக்கரம் வச்சுண்டு
ஒரு கையினால் ஆலிங்கனம் பண்ணி இன்னொரு கையினால அந்த தாயார காலை பிடிச்சுண்டு அவளையே பார்த்துருக்கும்படியான ஒரு மூர்த்தி இவர். ஆச்சரியமான அந்த 360 கன்னிகைகளை சேர்த்து ஒரு கன்னிகையாக்கினார் இல்லையா, அவள் பெயர் அகிலவல்லி தாயார் அப்படின்னு பெயர். அழகா அந்த அகிலவல்லி தாயார கட்டி பிடிச்சுண்டு பெருமாள் பிரத்யக்ஷமா பூவராக மூர்த்தியாக ஆதிவராக மூர்த்தியாக அப்படி காட்சி கொடுத்தார். ராமானுஜர் அப்படி சொல்லிட்டு அழகா உள்ள அழிச்சுட்டு போய் அப்படி வராகரை காமிக்கிறார். ரொம்ப அழகு நிஜமாவே. அந்த பூமியில ஒரு பாதம் வச்சிருக்கிற அழகு, அந்த ஒரு இடது காலம் மடக்கின்ற அழகு, அந்த இடது கால் பாதம் தொங்குற அழகு, அழகா அவருடைய அந்த முழங்கால் கீழே அவர் காலை தாங்கின்ற ஆதிசேஷன், பக்கத்திலே ஒரு பத்தினி, சில இடங்கள்ல வாசுகி அப்படின்னு சொல்றார். அந்த இடுப்பு, அந்த அழகான பீதாம்பரம், சாலக்கிராம மாலை, அத்தியாச்சரியமான நாபிக் கமலம், அழகா அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், பல 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 பலன்னு இருப்ப தாயார தூக்கி வச்சிருக்கிற அழகும், கைகள்ல தாயார பிடிச்சிருக்கிற அழகும், 2 திருக்கைகள் சங்கு சக்கரம் வச்சிருக்கிற அழகும், அழகான அந்த காதுகள், வராக முகம், அதுல அந்த மூக்கு அப்படி தாயார் முகந்து பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அந்த கண்களும் அழகான அந்த திருமுக மண்டலமும் ஆச்சரியமா இருப்பார். தித்துப்பல்லு வேற அப்படி நீட்டின்னு இருக்கும், பெரிய கிரீடமெல்லாம் வச்சுண்டு பல 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 பலன்னு ஜொலிப்பார். அழகான அகிலவல்லி தாயாரோட வராகமூர்த்தி. காலவ மகரிஷிக்கு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். ஆனா யாருக்குமே தெரியல. சரி, யாரோ ஒரு ரிஷி அப்படின்னு நினைச்சாங்க. அந்த காலத்து ரிஷிகளும் நிறைய கல்யாணம் பண்ணிட்டார்கள்லாம் உண்டு. அவ்வளவு அழகா ரிஷி நினைச்சா ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயண் வராகமூர்த்திக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அத்தனை ரிஷிகளும் காலவ மகரிஷியை சேவிச்சா. அத்தனை பெண்களும் பரமானந்தப்பட்டாவோ, நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டது பகவானத்தானோ அப்படின்னு சந்தோஷப்பட அந்த பெண்களுடைய அம்மா, சார் நான் அழகா தபஸ் பண்ணி சொர்க்கம் போகணும்னு நினைச்சேன், ஆனா பகவானே எனக்கு மாப்பிள்ளையா வந்துட்டானே பரமானந்தம் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். எப்படி ஜனக மகாராஜா பெரியாழ்வார்க்கெல்லாம் பகவானே மாப்பிள்ளையா வந்தானோ, அது போல காலவ மகரிஷிக்கும் பகவானே மாப்பிள்ளையா வந்தான். அவளுக்கு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த மாமியார் திருஷ்டி போட்டு வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு இல்லையா. 360 நாளும் இவள் திருஷ்டி போட்டு வச்சது ஸ்வயம் பகவானுக்கு. அந்த உற்சவ மூர்த்தி தாடையில இன்னைக்கும் பர்மனண்டாவே தாடையில அந்த திருஷ்டி போட்டு இருக்கு. பெருமாள் பெயரே நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு ஆயிடுத்து. ஊர் பேரு நித்திய கல்யாணபுரியின் பேர் ஆயிடுத்து. வராகபுரி, நித்திய கல்யாணபுரி, ஸ்ரீய தூக்கி சொன்னால் ஸ்ரீபுரி அப்படின்னும் ஒரு பெயர் வந்துடுத்து. உடனே அத்தனை பேரும் ஆனந்தப்பட, அது வரைக்கும் சாதாரணமா தான் இருந்தார் வராகமூர்த்தி. இவ தாயார் தூக்கி வச்சுண்டு காட்சி கொடுத்துட்டார். முன்னாடி அவர் இருந்த ரூபம் வேற, கல்யாணம் என்ற பிறகு ஒரு ரூபம் மாறி போயிடுத்து. அப்படி மாறின ஒரு மூர்த்தி தான் நித்திய கல்யாண பெருமாளாகிய ஆதிவராக மூர்த்தி, லக்ஷ்மி வராக மூர்த்தி. தாயார் திரு அப்படின்னா தாயார், அவளை இடது பக்கம் வச்சுருக்கிற என்னுடைய தந்தை, திரு இட எந்தை, அது திருவிட வெந்தை. இன்னைக்கு திருவிடந்தைன்னு ஆயிடுச்சு. அதையே வலது பக்கத்துல வச்சிருந்தாருன்னா திருவல எந்தை மகாபலிபுரத்துல. இந்த திருவிடவெந்தை பெருமாள் தான் ஹரிகேசவர்மன் ராஜாவுக்காக மகாபலிபுரத்துல திருவலையந்தையாக காட்சி கொடுக்கிறார். அப்படி ராமானுஜர் சொன்னார். அதுக்குள்ள பெருமாளுக்கு ஆரத்தி எல்லாம் காட்டினார்கள். ராமானுஜருக்கு பரிவட்டம் எல்லாம் சாத்தி மாலையெல்லாம் சமர்ப்பிச்சு தீர்த்தம் எல்லாம் கொடுத்து சடாரி எல்லாம் சாதிக்க ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய வரப்பிரசாதி. அவருக்காக குழந்தைகளை கல்யாணம் ஆகணும்னா இவரிடத்துல பிரார்த்திச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ண அழகா மாலை வாங்கி பெருமாள் கழுத்துல சாத்தி பெருமாளுடைய பிரசாதமா அந்த மாலையை வாங்கிட்டு கோவில பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த மாலையை பத்திரமா வீட்டுல வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஜோரா கல்யாணம் ஆன பிறகு அந்த பழைய மாலையை கொண்டு வந்து அந்த புன்னை மரத்துல போடணும். அதி விசேஷமாக புது மாலையை வாங்கிட்டு 2 பேரும் தம்பதி சமேதரா கோவில பிரதட்சணம் பண்ணணும். இத்தனை விஷயத்தையும் ராமானுஜர் சொன்னார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த நித்திய கல்யாண பெருமாள். தாயாரை சேவிக்க போனார். தாயார் பேர் கோமலவல்லி. அவர் தூக்கி வச்சிருக்கிற தாயார் பேர் அகிலவல்லி. தனி கோயில் நாச்சியார் கோமலவல்லி அப்படின்னு பேர். கோமலவல்லி, கோமலவல்லி ஏன் விசேஷம் அப்படின்னா அவள் தான் மூத்த பொண்ணு, அவள் தான் முதல்ல கல்யாணம் பண்ண. அதனால கோமலவல்லிக்கு மட்டும் தனி கோயில் நாச்சியார்,
கோமலவல்லி தாயார் ரொம்ப அழகா இருப்பா தாயார். அவளுக்கும் தாடையில பார்த்தா உற்சவமூர்த்தி, அவள் தாடையிலும் பொட்டு உண்டு. அழகா கோமலவல்லி தாயாரையும் சேவிச்சார் சுவாமி ராமானுஜர். இவ்வளவு சிரேஷ்டம் திருவிடவெந்தை பிரான். அத்தனை ஜோர் அந்த திருவிடவெந்தை பிரான். ரொம்ப அழகா திருமங்கையாழ்வார் பாசுரத்தையும் ராமானுஜர் சொன்னார். திவளும் வெண்மதி போல் திருமுகத் தரிவை செழுங்கடல் அமுதினிற் பிறந்த அவளும் நின்னாகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே. திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகின்ற ஒரு பாவத்துல போயிட்டார். அவர் ஒரு கோபி பாவத்துல போயிட்டு அந்த கோபி பாவத்துல அவர் படுற பாட்ட அவரே அந்த கோபியுடைய அம்மாவா இருந்து புலம்பர பாசுரம். திருமங்கை ஆழ்வாரே பகவானுடைய நாயகியாகவும் நாயகியுடைய அம்மாவாகவும் இருந்துண்டு பாசுரம். இதுல நாயகியுடைய அம்மா புலம்பரா மாதிரி பாசுரம். நாயகியுடைய அம்மா நாயகியினுடைய அந்த நிலைமையை சொல்லி, என்னதான் நினைச்சுட்டு இருக்க திருவிடவெந்தை பிரானே, என் பொண்ணை பத்தி சொல்லு அப்படின்னு பெருமாளை மிரட்டுற பாசுரங்கள் 10 பாசுரங்கள். அதுல சொல்றார், திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை. அழகான செழிப்பான கடல்ல பிறந்த ஜோரா வெண்மதி போல பிரகாசிக்க கூடிய திருமுக மண்டலம். செழுங்கடல் அமுதினிற் பிறந்த அவளும். இந்த திருப்பார்கடலை கடையும் பொழுதுதான் சந்திரன் வந்தான், அமுது வந்தது, பெண் அமுதான மகாலட்சுமியும் வந்தா. அப்ப அந்த மகாலட்சுமி எப்படி இருப்பா? அமுது கூடையும் பிறந்தவள், அழகா சந்திரனோடையும் பிறந்தவள். அதனால ரொம்ப அமிர்தமயமா ரொம்ப அழகாவும் இருப்பாளா, ரொம்ப ஜோராவும் இருப்பாளா. பிறந்த அவளும் நின் ஆகத்து இருப்பதும் அறிந்தும், உன்னுடைய வக்ஷஸ்தலத்திலேயே அவள் இருக்கான்னு இந்த பொண்ணுக்கு, என் பொண்ணுக்கு நன்னா தெரியும். ஆகிலும் ஆசை விடாளால், உனக்கு கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, நீயோ கல்யாணமாயி வக்ஷஸ்தலத்துல ஸ்ரீதேவிய வச்சுருக்காய், தெரிஞ்சும் கூட என் பொண்ணு பரவாயில்ல பரவாயில்ல நான் 2 பேருக்கு கைங்கரியம் பண்றேன்னு சொல்லி உன் மேல மோகிச்சு போய் கிடக்கிறா. குவளையங்கண்ணி கொள்ளியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை. இவ்வளவும் தெரிஞ்சு எவ்வளவுதாலும் உன் பேரையே சொல்லிட்டு இருக்காளே இவளை உன் மனத்தால் என் நினைந்திருந்தாள். எனக்கோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அவளோ ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறா. நீயோ ஏற்கனவே கல்யாணமாகி மார்பில அழகா லட்சுமியை வச்சுருக்காய். எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது. சரி, நாங்கள்லாம் ஒரு பக்கம் நினைச்சுட்டு இருந்தா நீ இவளை பத்தி என்னதான் நினைச்சுட்டு இருக்காய்? என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏத்துக்கிறேன் ஏதான ஒரு உத்தரவாதம் கொடுக்கறியா? நித்திய கல்யாணம் பண்ணி நிக்கிறியே, என் பொண்ணை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்காய் சொல்லு. என் மனத்திருந்தாய், உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே. திருவிடவெந்தையில் இருக்கக்கூடிய எந்தை பிரானே, என் பொன் வாழ்க்கைக்கு ஒரு பதில சொல்லு அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா மிரற்ற 10 பாசுரங்கள். ராமானுஜர் அந்த 10 பாசுரங்களை எல்லாம் சொல்லி திருமங்கை ஆழ்வார் விரக தாபத்துல பாடின பாசுரங்கள்னு சொல்றார். அதுல திருமங்கை ரொம்ப அழகா சொல்றார். சரி, இந்த பொண்ணு ரொம்ப உடம்பெல்லாம் தகிக்கிறதான் இந்த விரக தாபத்துல. சரின்னு சொல்லி அழகா சந்தனம் எல்லாம் பூசி கடற்கரை பக்கத்துல நிலா வெளிச்சத்துல நிக்க வச்சா கொஞ்சம் உடம்பு குழு குழுன்னு ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த சந்தனத்தையும் தடவிண்டு கடற்கரை பக்கத்துல அந்த கடற்காத்துல நிலா வெளிச்சத்துல நின்னா இவளுக்கு இன்னும் பகவத் ஸ்மரணையில இன்னும் உடம்பு கொதிக்கிறது. ஆஹா, இப்பேற்பட்ட கடல் இருக்கே, காலார நடக்கலாமே, நல்ல நிலா வெளிச்சமா இருக்கே, சந்தனம் இருக்கே, இவ்வளவும் இருந்து என் பெருமாள் கைய பிடிச்சுண்டு இந்த கடலில் நடக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையே நினைச்சு 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 இன்னும் உடம்பு கொதிக்கிறதே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்புறார். அந்த நிறைய பாசுரங்கள் உண்டு. இத்தனையும் சுவாமி ராமானுஜர் சொன்னார். அவ்வளவு சிரேஷ்டம் திருவிடவெந்தை பிரான். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பெருமாள். நான் போகும்போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், எல்லாம் மாலையை துதின்ற அலைவா நான் பார்த்திருக்கேன். ஒருத்தர் நான் பார்த்தேன். நான் ஒரு தடவை போகும்போது ஒரு 50 வயசு எனக்கு தெரியும் நல்லாவே. நான் அப்படியே அவட பார்த்து கேட்டேன், நீங்க மாலை போட்டு சுத்திட்டு இருக்கல, இங்க விவரம் தெரியுமா? நல்லா தெரியுங்க, இந்த மாலையை போட்டு இந்த கோவில பிரதட்சணம் பண்ணா கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு சொன்னா, அதனால நம்பிக்கையோட வந்திருக்கேன். சரி, வயசு என்ன? 50 அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் நிஜமாவே
ஜோடியோட திரும்பவும் பிரதட்சணம் பண்றத கண்ணார பார்த்து அசந்து போனவன் நான். எனக்கு அதனால இன்னைக்கு அந்த கோவில் போனா யாரெல்லாம் கழுத்துல வாழை போண்டு அலையிறான்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். எத்தனை வயசுக்காரான், அவ்வளவு விசேஷம். ஒரு தடவை ஒரு பிப்ரவரி 14க்கு அந்த பக்கம் நான் போயிட்டேன். இந்த வேலண்டைன் டே எல்லாம் அலையிறதுகள் பாருங்க. பிப்ரவரி 14க்கு கோவில்ல ஒரு கூட்டம் வரும் பாருங்க. அந்த பெருமாளுக்கு நிறைய பேர் வேலண்டைன் பெருமாள் தான் அவர் அடையாளம் சொல்றதே உண்டு. அத்தனை பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நித்திய கல்யாண பெருமாள். கல்யாண மகிமை என்ன, கல்யாண மாலையுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்கணும். அவர் ஒருத்தர் தான் கேட்கணும், யாரும் கேட்டு பிரயோஜனமே இல்லை. அவ்வளவு அழகான நித்திய கல்யாண பெருமாள் கோமலவல்லி தாயார். ராமானுஜர் மேனி சிலிர்த்து ஆனந்தமா தழைச்சார். அதே கோவில்ல அழகா ரங்கநாதர் எப்படி வந்தாரு எனக்கு தெரியல. அதற்குரியதான விஷயங்கள் காண கிடைக்கிறது இல்லை. ஆண்டாள் சன்னதி உண்டு, ரொம்ப அழகா இருப்பார் ரங்கநாதர். பல 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 பலன்னு ஜொலிப்பார். அந்த பளபளப்பு நான் வேற எங்கேயும் பார்த்ததில்லை. இப்ப திருவல்லிக்கேணில எல்லாம் ரங்கநாதர் மன்னாதர்னு பேர்ல உண்டு, வேதவல்லி தாயார் உண்டு, அதுக்கு புராண விஷய வைபவம் எல்லாம் இருக்கு. ஆனா திருவிடவெந்தையில எப்படி பெருமாள் இப்படி வந்தாருன்னு தெரியல. பழைய கோவிலா தான் இருக்கு. யாராவது பிரார்த்திச்சுட்டு அப்படி வந்தாரா என்ன விஷயம் தெரியல. ஆனா ரொம்ப அழகா இருப்பாங்க ரங்கநாயகி தாயாரும் ரங்கநாதனும். கண் நிறைய பார்க்கலாம் பெருமாள், அவ்வளவு அழகா இருப்பார். ஜோரா ராமானுஜர் இத்தனையும் சேவிச்சார். இன்னைக்கு நாம திருவிடவெந்தையில அழகான அந்த கடற்கரை மணல்ல ஜோரா நிலா வெளிச்சத்துல கடற்காத்துல திருமங்கையாழ்வார் பரகால நாயகியோடையும் 360 பகவானுடைய நாயகிகளோடையும் காலவ மகரிஷியோடையும் அவர் பத்னியோடையும் நம் நித்திய கல்யாண பெருமாளோடையும் ஆதிவராகமூர்த்தியோடையும் ராமானுஜரோடையும் தங்குவோம். சரியா? இந்த 360 ஸ்திரீகள் இடத்துல ஏதாவது வம்பு கேட்போம். என்ன பண்றாரு, ஆத்துக்கார சமத்தா இருக்காரா, அவங்களெல்லாம் என்ன வச்சுருக்காரா அப்படின்லாம் கேட்டு ஆனந்தத்துல தழைப்போம். எனக்கு அந்த கோவில் போனாலே, இந்த நிஜமாவே அந்த கோவில் போனாலே பிரம்மச்சாரியா இருக்கிறவாளுக்கு கூட குடும்பஸ்தனாகணும்ன்ற ஆசை ஸ்வபாவமாகவே வந்துடும். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல மகா கெட்டிக்காரர் நம்ம நித்திய கல்யாண பெருமாள். ஆச்சரியமான ஒருத்தர் ராமானுஜர். அந்தந்த கோவில் இருக்கக்கூடிய கைங்கரியம் பண்றவாளையும் ரொம்ப ஸ்லாகிப்பார். அவளெல்லாம் ரொம்ப கொண்டாடுவார். ரொம்ப அழகான நல்ல ஆச்சரியமான அர்ச்சகர்கள். திருவிடவெந்தை திவ்ய தேசம், எல்லா திவ்ய தேசத்துலயுமே நல்ல அர்ச்சகர்கள் தான். அவெல்லாம் நிஜமாவே அந்த அர்ச்சகர்கள்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் கோவில்ல போய் சேவிக்க முடிகிறது. அதனால அவளெல்லாம் நன்னா கவனிக்க வேண்டியதும் அவர்களெல்லாம் கொண்டாட வேண்டியதும் நம்முடைய தர்மம். ரொம்ப ஆச்சரியமான அர்ச்சகர்கள் திருவிடவெந்தையில. அடிக்கிறங்க நன்னாவே பரிச்சயம் உண்டு திருவிடவெந்தை அர்ச்சகர்கள் எல்லாருமே. ரொம்ப ஆச்சரியமான திவ்ய தேசம். இன்னைக்கு நாம அங்கதான் நிம்மதியா தங்க போறோம். நாளைக்கு நிச்சயமா இன்னொரு திவ்ய தேசம் போவோம் நம் ராமானுஜரோடு. சோ இன்னைக்கு ஸ்டைலா நிக்கிற வராகமூர்த்தி திருவடியில ஆதிசேஷனுக்கு எல்லாம் பேசிண்டு ஆனந்தமா காலம் கடத்துவோம். ஆனா இவர் படுக்க விட மாட்டார். அவரை மாதிரியே ஒத்த காலம் நம்மள நின்றுட்டு அவரோட பேசிட்டு இருப்போம். சரியா? ராதே கிருஷ்ணா. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.